தன்னம்பிக்கையும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் உங்களுக்காகத்தான். ஏன் சிறப்பு பலாபலன்கள் அப்படின்னு சொல்றேன்னா, உங்க ராசிக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. இத்தனை நாளாக நடைபெற்ற சின்ன சின்ன மைனஸ் எப்படி பிளஸ்ஸா மாறுது. குறிப்பா திருமணம் என்ற ஒரு விஷயம், அதுக்கு என்னென்ன பொருளாதாரத்தில் விருத்தி வருதா இல்லையா, இருக்கிற செலவுக்கு வருமானம் இருக்குமா போதாதா, இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள், தாய் மகன் இல்லை குடும்ப உறவுகள், தாய் வழி உறவுகள்கிட்ட ஏற்பட்ட மன வருத்தங்கள், அது சம்மந்தப்பட்டது இப்படி விலகுது இப்படிங்கிற ஒவ்வொன்றா பார்த்துருவோம். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், புதுசாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு, எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இருக்கும். அனைத்துக்கும் விடை கொடுக்கக்கூடிய பதிலாக இந்த வீடியோ இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல இந்த ராசிக்கு திருமணத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்க, குரு பார்வை. அடுத்த கேள்வி வரும், எல்லா ஜோசியரும் இதான் சொல்கிறாங்க, நீங்களும் அதான் சொல்கிறீங்க, ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது. பொதுவாக திருமணம் அப்படிங்கிற காலகட்டம் குருபலன் வந்தாலும் தசாபுத்தியும் சின்ன சின்ன தோஷங்கள் தான் பரிகாரம் செய்து பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்படி ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சுருங்க. ஏன்னா கோச்சாரம் கொடுக்க காத்திருக்கிறது, தசாபுக்தி வாங்க ரெடியாக இருக்கா. அப்போ இந்த நேரத்தில் ஜாதக அமைப்பில் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுட்டு பண்ணால் உறுதியாக திருமணம் நிச்சயம். பொதுவாக பார்க்கணும், உங்கள் ராசியே பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி உங்கள் நீச்சபங்கம், அதை நீச்சம் சொல்லுவோம் இந்த இடத்துல, நின்ற ஸ்தானத்தை வச்சு. அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக தசாபுத்தி இந்த அம்சத்தை பார்க்க வேண்டியது, பரிகாரம் இதாக இருக்கான்னு. ஆக மொத்தம் திருமணத்துக்கு தடை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ரைட். முக்கியமாக இந்த திருமணத்துக்கு எப்போ வரும், வருகின்ற வரன்களை பார்த்தீங்கன்னா வயது ஈக்குவல் ஏஜாக இருக்கலாம், இல்லை கம்யூனிட்டியே சப்கேஸ்டில் லைட்டாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கால சூழ்நிலையில். ரைட். காதல் திருமணம் கைகூடுகிற கால சூழ்நிலை, உறவில் திருமணம். அப்போ ஆல்ரெடி ஏதோ தெரிஞ்ச வரன், ஏன்னா 5க்குரிய 7 என்று குருவாக்குறனால அவர் 2ஆம் அதிபதி. இப்போ காதல் திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய்மாமன் உறவு வகையில் இந்த மாதிரி வரன்கள் இருக்குது. அது உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆக போகுது. இப்போ திருமணம் உறுதி. தடைக்குண்டான காரணங்களும் சொல்லியாச்சு. ரைட். இதற்கு திருமணம் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணுறேன். சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு இருக்கு, அது பேர் சுயம்பர நித்தியகலா பார்வதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேரளா பக்கம் அது யாகமாகவும் பண்ணுறாங்க, கோயிலில் பூஜையாகவும் பண்ணுறாங்க. நம்ம யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் இருக்குது, யோகினி யோகினி அப்படின்னு வரும். அந்த மந்திரத்தை நீங்கள் 21 நாள் தொடர்ந்து கேட்டு வாருங்க, உறுதியாக நிச்சயமாக நடக்கும். இது மற்ற கருத்து இல்லை. ரைட். அடுத்து நம்ம முக்கியமான பொருளாதார ரீதியாக பார்ப்போம். இப்போ 2ஆம் அதிபதி 2 5க்குரியவர் 7. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் ஆப்பனண்ட்டுக்கு போக வேண்டிய காலகட்டம் இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ பணம் ஆப்பனண்ட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறனால கொடுக்க வேண்டிய கடன் சம்மந்தப்பட்டதுன்னா அதை அடைச்சிருங்க. முக்கியமான பணம் கையில் கொஞ்சம் நிறையா இருந்தால் மனைவி இல்லை 2வது குழந்தையிடம் கொடுத்து விடுங்கள். கையில் வச்சுருந்தா தான் செலவாகுங்கிறது. உங்கள் மனைவிட்ட கொடுத்தா கணக்கு கேட்பாங்க இல்லையா? இதே பெண்ணாக இருந்தால் கணவன் அவங்ககிட்ட கொடுத்துடலாம், 2வது குழந்தை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கையில் வச்சுருந்தா கைப்பொருள் விரயம் அப்படிங்கிற காட்டுது. பொதுவாக இந்த ராசிக்கு ஆசிரியர், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் வேலை, அதாவது மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் யோக பலனை கொடுக்குது. பொதுவாக கட்டடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது, அவங்களாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ரைட். இப்போ உங்கள் பணம் மற்றவங்களுக்கு போகுது, எல்லாமே கொடுத்து செட்டில் பண்ண வேண்டிய காலகட்டம் மெதுவாக. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு நகையை வாங்கி வச்சுருங்க. ஒரு நகை, சிறு ஆபரணம், காயின்ஸ் மாதிரி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா கையில் பணமாக இருக்கக்கூடாது, இதுதான் பலன். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ரொம்ப கவனிச்சு முக்கியமான விஷயங்க. வேலை, கடன், தொழில் சம்மந்தப்பட்டது. இந்த ராசிக்கு ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 6ஆம் அதிபதி 2மே செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் நிற்கிறார், வலிமை குன்றி இருக்கிறார். இப்போ பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, கடன் சம்மந்தப்பட்டு வாங்க தோன்றும். வேலையில் பயணங்கள் கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலையை இன்னொருத்தர் அங்கீகாரம் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் தான் காம்படிஷன் வரும். சாரி, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் பேர் வேற ஒருத்தருக்கு போகுது, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, கோபமாக வருது சார். இந்த பதில் இப்படி தான் இருக்கும். கேட்டாங்க, கோபமாக வருதுங்க ஏங்க அப்படின்னு. அது அவங்க மனத்தன்மைக்கு தகுந்த ஒரு சில இன்னும் உச்சபட்ச வார்த்தைகள் கோபமாலாம் பேசுவாங்க. பொதுவாக ஃபர்ஸ்ட் விஷயம், கோபத்தை தவிர்ப்பதே, கம்மியாக இருப்பதே உங்களுக்கு சக்ஸஸ். ஏன்னா கால சூழ்நிலை கோவப்படுங்க,
அது சார்ந்த விரயத்தை கொடுங்க அப்படிங்கிற வந்துடும். வேலை இடத்துல கோபங்கள் பட்டால் வேலையில் பாதிப்புகள் அதிகரிக்கும். அது சார்ந்த ப்ரொமோஷன் எல்லாமே தடை ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபடுறதுனால ஃபஸ்ட்டு கோபத்தை குறைப்பதே மிகுந்த யோகம். இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் அப்படியே இந்த நிலைமையை சமப்படுத்தி எல்லா அங்கீகாரம் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சி மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க அந்த சூழ்நிலை வரட்டும், அப்புறம் பார்ப்போம். ரைட். இப்போ வேலையில் ஆல்ரெடி தொந்தரவு நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தொந்தரவு நடந்து தவறாகவும் பேசிட்டேன். இதுக்கு சரி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு திங்கட்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அது குறிப்பாக ஏன் திங்கட்கிழமைனா, அது 5 6க்கு 12 பார்த்தீங்கன்னா அந்த குரு திங்கட்கிழமை அதான் வலிமை கொண்டிருக்கு. அப்போ திங்கட்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர வர உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும், இல்லது தடைகள் எல்லாம் விலகும். இதுதான் பரிகாரம். தவறாமல் செஞ்சுருங்க, வெற்றி கிடைக்கும். ரைட். பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது? பிஸ்னஸ் அமோகம். தொழில் வேறு, பிஸ்னஸ் வேறு, ரெண்டும். ஆனால் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 10க்குரிய உங்கள் ராசியில் சில இருக்காரு. அப்புறம் அடுத்த 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. பிஸ்னஸில் யோகம் வருகிறது. பணங்கள் பொருளாதாரங்கள் அதிகரிக்கக்கூடியது, வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியது. அரசாங்கத்தால் உண்டு. தலைமை பொறுப்பு தாங்கும். இது நான் செய்கிற பிஸ்னஸில் நிறைய கிளைண்ட்டுகள் வரக்கூடிய அது கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. ஆனால் தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ தோணும், என்னங்க சாப்பிட கூட நேரம் இல்லை, சும்மா பிஸியாக ஃபேமிலி டூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் கிளைண்ட்டு வராங்க, எப்போ தாங்க ஸ்பெண்ட் பண்ணுறது? இப்போ பிஸ்னஸாக குடும்பமாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஆக மொத்தம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறீங்களான்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய குடும்பத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், தொழிலில் கமிட், ரெண்டும் ஒன்றா மீட் ஆகும். ஆக மொத்தம் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, நல்லபடியாக இருக்கும். டெவலப் பண்ணுங்க. கூட்டு தொழில் ஆதாயங்கள் உண்டு. விரைய காலங்கள் சென்று விட்டன. ரைட். 11ல் இருக்கிற கேது லாபக்கேதுவாக வேலை செஞ்சு வளர்ச்சியை கொடுக்க போகுது. 5ல் இருக்கிற ராகுதான் மன சஞ்சலம், வேண்டுமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, 1000 கேள்வி கேட்கும். 1000 கேள்விக்கு நல்லபடியாகவே வருகிற காலகட்டம். சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வாங்கினா செகண்ட் ஹேண்ட் வீடு தான் வாங்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறாரு. அது 3க்குரியவர். ஒன்றை வித்து விட்டு இன்னொன்றை வாங்குவது யோகம். அப்படி விற்கலைன்னா வீட்டு அருகில் ஆல்ரெடி இருக்கிற சொத்துக்கு அருகில் வாங்கணும். பக்கத்துலேயே ஒரு இடம் வருதுன்னா வாங்கலாம். அது கட்டின வீடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சார் புது வீடு தான் சார் கட்டணும், இல்லை புது வீடு தான் நான் வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னா ஜாதகம் பார்த்து அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் வலிமை குன்றி இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் பயணிக்கும் போது ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. பொறுமையை காப்பது நலம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியே உங்கள் ராசிக்கு 2ல் பயணிக்கிறார். அப்போ தொழில் செஞ்சு உங்கள் ராசிக்கு 10 தொழில் செஞ்சு வருமானத்தை செய்ய வேண்டிய காலகட்டம். அதை மெயினாக பார்க்க வேண்டியது. உடல் உபாதைகள் பற்றி நிறைய கேள்விகள் வரும் பொதுவாகவே இந்த நேரத்தில். கண் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது வலுப்படுத்த வேண்டியது. தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்க வேண்டிய காலகட்டம். தாயுடன் தான் நிறைய கருத்து வேறுபாடு, அது அவங்களுக்கு உடல் உபாதைகளும் வருகிற காலகட்டம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து ஆர்குமெண்ட் பண்ண சிறிது விலகி இருப்பது நல்லது. விலகி இருப்பதுன்னா, சார் கூட ஒன்றா தான் இருக்க முடியும்னா பேச்சுவார்த்தை குறைப்பது. தொழில் ரீதியாக புதுசாக ஏதோ சப்ஜெக்ட் படிக்கிறது, அது படிக்கிறதுக்காக அடுத்த பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று வருவது, சில காலங்கள் இப்படி செய்யும் பொழுது தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். தாய் ஸ்தானம், மாதா பிதா குரு தெய்வம்னா தாயிடம் விட்டு கொடுத்து சரணாகதியாகி சாரி கேட்டுட்டு விட்டுறத பதில். ஏன்னா கிரக ரீதியாக கர்ம ரீதியாகலாம் பார்க்கும்போது தாயை பறிக்கக்கூடாது. அதனாலேயே தாயிடம் விட்டு கொடுத்து சிறிது விலகி இருப்பது நலம். ரைட். 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நிறைய சுப இதுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், திருமண வரன்கள் வருகிறது, கூட்டு தொழில்கள், புது புது நண்பர்கள், பெண் நண்பர்கள் ஆதாயம். ஆக மொத்தம் நல்லா இருக்கு. சரி, உங்கள் 8, 11க்குரியவர் உங்கள் ராசியில் பண்ணிக்க. இப்போ சொல்லலாம், ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இருக்குது, முடிவுக்கு வருமா வராதான், பூர்வீக சம்பந்தப்பட்டது, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்ன்றது, அவமானங்கள் இதெல்லாம் விலகுமா, அத்தனையும் சக்ஸஸாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அவமானங்கள் விலகும், கேஸில் வெற்றி, காம்ப்ரமைஸுக்கு வரப்போகிறாங்க, தன லாபம் வருகிற யோகம். அது குறிப்பாக இடம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது மொத்தம் உங்களுக்கு லாபகரமாக இருக்க போகிறது என்று மாற்று கருத்து அல்ல. ரைட். இப்போ உங்களுக்கு 3ஆம் அதிபதி அவர் 4ல் பயணிக்கிறார்.
வண்டி வாகனம், எலக்ட்ரிக் வாகனம், பைக் சம்மந்தப்பட்டது, இதை சர்வீஸ் பண்ணுறது, இன்ஜின் ஆயில் மாற்றுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3ஆம் பாவ காரகத்துவம் செய்யும் பொழுது அதுக்குண்டான விரயம் எதாக இருந்தாலும் ஒரு பரிகாரமாக போயிடும். உங்களுக்கு எந்த எண்கள் பயன்படுத்தினா என்ன பரிகாரம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசனம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட். ஒரு சில எண்கள் பயன்படுத்தினா யோக பலனாக இருக்குங்க. குறிப்பாக 1ஆம் நம்பர், ரைட். அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். இப்போ 1, 3, 6 இதெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது. சார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் எனக்கு பூஸ்டாக வேணும் சார், நல்ல பலனாக வேணுமா, அதற்கு 7ஆம் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. 7ங்கிற கேதுவோட அம்சம் 11 இருக்கார் இல்லையா, சூப்பராக வேலை செய்யும். இப்போ கிழமையில் ஞாயிறு, வியாழன், வெள்ளி இதெல்லாம் யோகம். யமகண்ட நேரத்தில் சின்ன சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். யமகண்ட நேரம் எங்களுக்கு பயமா இருக்கு சார்னா விநாயகர் கோயிலுக்கு எதுனா விநாயகரை குறிக்கும். விநாயகர் கோயில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு முக்கிய நிகழ்வுக்கு போங்க, லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு யமகண்ட நேரத்தில் யோகத்தை கொடுக்குது. ஆனால் அது உங்களுக்கு இல்லை சார் டவுட்டாக இருக்குன்னா நேராக நீங்கள் விநாயகர் கோயில் தான். விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சு விட்டு பண்ணலாம், யோகத்தை கொடுக்க போகுது. புதுசாக படிக்கிற யோகம் வந்திருக்கு மாணவர்களுக்கு. பொதுவாக மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய யோகம், நடந்து கொண்டே படிக்கிறது, டியூஷன் போய் படிக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் இருக்குது. குறிப்பாக +2 மாணவர்கள் பாருங்கள், படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் படிப்பு, அது 6ஆம் பார்க்குது, 6, 10 பார்க்கறனால படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அதனால குயிக்காக அதுக்குண்டான வேலை வகைகள் பாருங்கள், சக்ஸஸ் உறுதி. ரைட். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.